ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொத்தமல்லி புதினா துவையல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எண்ணெயை ஊற்றி கடுகு போட தேவையில்ல, கடலை பருப்பு, உளுந்தம் பருப்பு, இந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு வகையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதோட நான் எக்ஸ்ட்ரா என்ன புதுசாக ஆட் பண்ணுறதுன்னா கொத்தமல்லி, அப்புறம் மிளகு, சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி ஒரு துண்டு போட்டுட்டு 10 பல் ஒரு பூண்டு போட்டுக்கோங்க. அதை நல்லா எண்ணெயில் பொன்னிறமாக வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு நல்லா கொஞ்சம் பூண்டுலாம் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் உரிச்சிக்கோங்க. சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு தக்காளி அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்க விட்டுட்டு கொத்தமல்லி புதினாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதோட ஆட் பண்ணிவிட்டு துவையல் ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது துவையல்.